எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருமங்கையாழ்வார் கதையை பற்றி கேட்போம். திருமங்கையாழ்வார் வந்து திருவாரி திருநகரில் இருக்க குறையலூர்னு ஒரு ஊர். நானும் போனோம். அங்கே நாங்கள் போயிருந்தப்ப ஒரு திருக்காவளம்பாடியில் ஒரு சவுந்தரராஜன் ஒரு எங்கார் அவர் வீட்டில் போய் ராத்திரி 8 மணிக்கு வேன் எடுத்துன்னு போயிருந்தோம். நிறைய பேர் போயிருந்தோம், 7 பேர் போயிருந்தோம். எனக்கு ரங்கநாதன் தான் ஞாபகம் இருக்குது. நாவலும் வந்தாப்புல இருக்கு கூட. யாரோ ஒரு 7 பேர் போய் அங்கே போய் தங்கி சாப்பிட்டுட்டு, அவர் ராத்திரி பொங்கல் பண்ணி வச்சிருந்தார். ராத்திரி 8:30 மணிக்கு போய் தங்கி பொங்கல் சாப்பிட்டு, அப்புறம் அவர் தான் கூட்டின்னு போய் எல்லாத்துனா அவங்க 12 திருவிதாசெல்லாம் காமிச்சு எல்லாம் வழியெல்லாம் சொல்லி காமிச்சு வச்சாரு. அவர் கூட வந்தார் எங்கள் கூட. அது போனோம், அது எனக்கு ஞாபகம் வருது. அந்த அப்போ குறையலூரும் போனோம். மங்கை படத்துலேருந்து இடது பக்கம் போனீங்கன்னா திருவாலி, கொஞ்சம் தூரம் நேராக போய் வலது பக்கம் திரும்பிங்கன்னா குறையலூர். அந்த அந்த ஊருக்கு போனோம். அந்த குறையலூரில் 8ஆம் நூற்றாண்டில் வசித்தவர். இருக்கிற எல்லா ஆழ்வார்கள்லையுமே இவர் தான் சின்னவர். இவருக்கு ஆலிநாதன் இவ அப்பா பேர், ஸ்ரீவள்ளின்னு அம்மா பேர். இந்த ஆதிநாதன் வந்து சோழராஜா கிட்ட எட்டி கடம்பன், அந்த சோழராஜா அப்போ இருந்தார், சோழராஜா பேர். இந்த எட்டி கடம்பன்கிட்ட இந்த ஆலிநாதன் வந்து ஒரு சின்ன படைக்கு சின்ன ஒரு பொறுப்பில் இருந்தார், வேலை செஞ்சிருந்தார். அதில் பார்த்துட்டு இந்த பிள்ளை, இந்த இவரோட ஒரே பிள்ளை இல்லையா, இந்த திருமங்கையாழ்வார், அவர் பேர் வந்து கலியன்னு பேர். கலியன்னு அந்த பிள்ளைக்கு பேர் வச்சு அந்த பிள்ளைய வளர்த்துன்னு வர. ரொம்ப என்னென்னா எல்லா விதத்துலையும் எல்லாம் கற்றுக் கொடுத்து எல்லாம் இது பண்ணி கொடுக்குறாரு. அவரும் எல்லாத்தையும் கற்றுக்கிறார். எல்லா பயிற்சியும் சிறந்தவங்க, நல்ல ஞானியாகவும் வளர்கிறார். நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறார், நிறையா படிக்கிறார், நல்லா தெரிஞ்சுக்கிறார். இந்த நேரத்தில் வந்து அந்த சோழ ராஜ்யத்தில் ஒரு ஒருத்தர் தான், ஒரு நாலுகவி பெருமாள்னு ஒருத்தர். நாலுகவி பெருமாள் பேர், அவர் பேர். அவர் தான் சோழராஜ்யத்தில் பெரிய ஆள், பயங்கர கித்தாப்பு. அவர் அங்கே காட்டுறதெல்லாம் தன்னை விட்டா யாரும் இல்லைன்றதுல அந்த சோழராஜாவுக்கே கூட வெறுப்பு. அவர் பண்ணுறதுல சேஷ்டையெல்லாம் பார்த்தா சரியாக இருக்காது. இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து நம்ம ராஜ்யத்துக்கு பெருமையை சேர்க்குறான். நிறையா நாலுகவி பெருமாள் நல்ல ஞானி, நல்ல விஷயம் தெரிஞ்ச ஞானி. அதனால அவரோட செருக்கு வந்து ஞான செருக்கு, அது இருந்துட்டு போட்டுன்னு அப்படியே விட கொடுத்துட்டுருக்காரு. இந்த நாலுகவி பெருமாள் என்ன பண்ணுறாரு, ஏதோ ஒரு தடவை வந்தப்ப இந்த திருமங்கையாழ்வார்கிட்ட வந்து எதையோ கேட்குறாரு. திருமங்கையாழ்வார் அதுக்கு ஏதோ ஒரு பதில் சொல்ல போய் அந்த பதிலுக்கு அவர் பதில் சொல்ல முடியாமல் 2 பேருக்கு வாக்குவாதம் ஆயிடுது. வாக்குவாதமாகி 2 பேரும் வாத போட்டி வந்துடுது. ஊர் ஜனங்க முன்னிலே வாத போட்டி நடக்குது. போட்டியில் நாலுகவி பெருமாள் திருமங்கையாழ்வார் ஜெயிக்கிறார், கலியன். அப்புறம் தான் திருமங்கையாழ்வார் பேர் அவருக்கு. முதல்ல கலியன் தான். கலியன் ஜெயிக்கிறார். அதனால அவருக்கு பேர் நாலுகவி பெருமாள்னு ஒரு பேர். அசாத்திய திறமைசாலி. இது வந்து சோழராஜாவை கேட்டோன்னா, அவனை இந்த நாலுகவி பெருமாளை தோக்கடிச்சிருக்காருன்னு அவனை பிடி விடாதுன்னு அவனை வந்து பிடிச்சிட்டு வந்து அவனை என்ன பண்ணிடுறார், ஒரு தன்னுடைய நாட்டுக்கு தளபதி ஆக்கிறார், சேனாதிபதி ஆக்கிறார். சோழராஜ்யத்துக்கு சேனாதிபதி ஆக்கி. ஏன்னா எப்பயுமே ராஜாக்கள்லாம் ஒருத்தன் ரொம்ப கில்லாடியா இருந்தா அவனுக்கு எதுக்கிறதுக்கு ஒரு ஆளை கையில் வச்சுட்டே இருப்பான். அது வந்து ராஜதந்திரம். அதெல்லாம் இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அவனை எதுக்க முடியாத போயிடும். அவன் ஏதாவது காலவாரி விட்டான்னா அந்த இடத்த ஃபில்லப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாத போயிடும். அதனால என்ன பண்ண, இவர் என்ன பண்ண, டக்குன்னு நாலுகவி பெருமாள் வந்து திடீர்னு காலவாரி விட்டா என்ன பண்ணுறதுன்னு என்ன பண்ண, அந்த ஐடியாவை மனசில் வச்சுட்டு இவரை கலியனை அவர் ராஜ்யத்துக்கு சேனாதிபதி வைக்கிறார். சேனாதிபதியாக அவர் இருந்துட்டு இருக்கார். ஆனால் அதுக்கப்புறம் நாலுகவி பெருமாளும் புரிஞ்சு விடுறாரு, எல்லா சத்தான ஆள், நம்ம இவங்ககிட்ட போய் மோத தெரியாத இடத்துல மோதி சொல்லி தெரிஞ்சுருது. அப்புறம் அது சரியாக போயிடுது. ஆனால் இவர் சோழ ராஜ்யத்தில் ஒரு சேனாதிபதி ஆயிடுறார். அதுதான் அவர்கிட்ட வாதம் பண்ணதுனால தெரிஞ்சது. எல்லாரையும் வாதத்தில் ஜெயிக்கிறது இவர் வேலையே. என்னன்னா எல்லாரையும் வாதத்தில் ஜெயிக்கிறது. சிற்றரசர்கள்லாம் வந்து பயப்படுவாங்க இவரை பார்த்தா. பயங்கரமான சட்டை போர் பயிற்சியெல்லாம் பயங்கரமாக தெரிஞ்சாலும் இவருக்கு பேரே பரகாலன்னு ஒரு பேர். பரகாலன்னா யமன் அர்த்தம். யமன மாதிரி இவர் வந்தாலே யமன் வரா மாதிரியா. அப்படி இவர் பார்த்தாலே எதிரிகள்லாம் அந்த சிற்றரசர்கள்லாம் நடுநடு போகலாம். இதை பார்த்த உடனே ராஜா என்ன பண்ணுறாரு, அலிநாடுன்னு வாங்க. அலிநாடுன்னு அந்த சீர்காழியை சுற்றி இருக்கிற அந்த ஏரியாவை வந்து ஒரு கவர் பண்ணி அந்த இடத்த வந்து இவரை கலியனை ஆட சொன்னார். கலியன் அந்த இடத்த ஆண்டுருக்கார். இது இப்படியே இருக்க, இதை அப்படியே வச்சுக்கோ. கலியன் வந்து இப்போ கலிநாட்டை ஆண்டுருக்காரு. அது வரைக்கும் எனக்கு எப்படி ஆடுறாருன்னு தெரிஞ்சு போச்சு நமக்கு. இப்போ அடுத்தது சுமங்கலின்னு ஒரு தேவகன்னி. அவன் என்ன பண்ணுறா, இமயமலையில் ஒரு குளத்துல குளிச்சுட்டு இருக்கா. குளிக்கிறதுக்கு போகும்போது கபிலர் என்ன பண்ணுறார், அவருடைய சிஷ்யர்களெல்லாம் வச்சுட்டு அங்கே பாடம் நடத்திட்டு இருக்கார்.
அந்த சிஷ்யர்கள்ல ஒரு சிஷ்யன் வந்து ரொம்ப கோரமா இருக்குமோ, அவனை பார்க்குற அந்த சுமங்கலி பார்த்த உடனே சிரிச்சுடுறா, கேள்வி பண்ணிடுறா, ஐயோ என்ன இவ்வளோ அசிங்கமாக இருக்குது மூஞ்சின்னு. உடனே கபிலர் கோவம் வந்து, கபிலர் ஆச்சாரியன் இல்லையா, அந்த சிஷ்யனுக்கு ஒரு பிரச்சனைன்னா ஆச்சாரியன் தானே முதல்ல இருந்து காப்பாற்றணும். கோவம் வந்துடுது. உடனே எழுந்து வந்து இந்த சுமங்கலிகிட்ட வந்து, நீ வந்து தேவகன்னிகைன்றது எனக்கு தெரியும், ஆனால் உனக்கு அந்த தேவகன்னிக்கான மெச்சூரிட்டி வரல. அதனால நீ வந்து பூலோகத்தில் மானிடராக பிறந்து நிறைய சுகதுக்கங்களையும் அனுபவிச்சு உனக்கு அந்த மெச்சூரிட்டி வந்தப்பறம் நீங்கள் வந்து சேரலாம். நீ பூலோகத்தில் போய் பிறகு சாபம் கொடுத்துரு. சாபம் கொடுத்த உடனே அவன் என்ன பண்ணுறான், அந்த சுமங்கலி குழந்தைய வந்து வெள்ளக்குளம்னு நாங்கள்லாம் போனோம். அந்த வெள்ளக்குளத்துக்கெல்லாம் நான் ரங்கநாதெல்லாம் குரூப்பெல்லாம் போனோம். ரங்கநாத உடனே ஞாபகம் வேறு யார் யார் கூட வந்தாங்கன்னு தெரியல. நாவலுக்கு வந்தாப்புல இருக்கு. ஜீப் வேன் வச்சுன்னு போயிருந்தோம். 15 பேர் போனோம். அதில் அந்த அந்த அதில் வந்து அந்த வெள்ளக்குளம் போனோம். நாங்கள் அந்த வெள்ளக்குளத்துக்கு போனோம். அந்த வெள்ளக்குளம்ன்ற ஊரில் அந்த எல்லா ஒரே இடம் தான். 2 மைல் 3 மைல் 4 மைல் சரௌண்டிங்கில் திருவாலி, திருநகரி, அண்ணங்கோயில் தான் வெள்ளக்குளம். அந்த வெள்ளக்குளம்ன்ற இடத்துல ஊரில் அள்ளி குளத்தாங்கரையில் ஒரு குழந்தையா மாதிரி கத்தின்னு இருக்கா, அழுதுட்டு இருக்கு குழந்தை. யார் இந்த சுமங்கலி அது மாதிரி அந்த அவரோட சாபத்தால் அது மாதிரி வந்து பிறந்துடுறேன். அந்த ஊர் வைத்தியர் அந்த போனால் பாருங்க, பார்த்த உடனே ஆகா நம்ம அவர் குழந்தை இல்லை, இது குழந்தை அருமையாக இருக்கேன், இந்த குழந்தைய எடுத்துன்னு போகலாமே வீட்டில் எடுத்துன்னு போய் வச்சுட்டு ரொம்ப இது பண்ணி வளர்க்குறேன், ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறேன். அனாதை குழந்தைன்றது தெரியாமல் அதுக்கு பேர் குமுதவல்லின்னு பேர் வச்சு வளர்க்குறாரு. இந்த குமுதவல்லி நல்லா வளர்ந்து வர அது குமுதவல்லிக்கு பேரு அயோனிஜன்னு பேரு. அயோனிஜன்னா யோன்றது யோனி, அயோனி யோனிஜன்னா தாய் வழியா பிறக்கிறவங்க. அயோனிஜன்னா தாய் வழியா தாயுடைய பிறப்பு வழியா பிறக்காதவங்களுக்கு பேர் அயோனிஜன்னு பேர். ஞாபகம் வச்சுக்கோங்க. அயோனிஜன்றது தானா ஒரு எடுத்து அந்த தாந்தோன்றிலுமே அதுதான் அயோனிஜன்றது. தாய் நைட்டுலேருந்து உருவாகாத வெளியில பிறந்த குழந்தை குமுதவல்லிருந்து அயோனிஜன். அது நான் அதை என்ன பண்ணுறேன், அந்த அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கு வீட்டில். அழகுன்னா கிளி கொஞ்சம் அழகு, குமுதவல்லி அழகு. தேவகன்னிகை இல்லையா, இதை ஒரு நாள் அந்த போக அந்த கலியன் பார்த்தாரு பாருங்க, அப்படியே மனசை பறி கொடுத்துறாரு அந்த குமுதவல்லி. அவளை வேணும்னு இது பண்ணுறார், அவள் இல்லாத முடியாதுன்றார். உடனே போய் அவள் அப்பா அம்மா எல்லாம் போய் அவர்கிட்ட கேட்குறா, அந்த இவர்கிட்ட ஆலிகாதன் போய் இவர்கிட்ட கேட்குறாரு, அந்த வைத்தியர்கிட்ட, இது மாதிரி என் பிள்ளை உங்கள் பொண்ணு மேலே ஆசைப்படுறான், கல்யாணம் பண்ணி கொடுக்குறான்னா ராஜா வச்ச அவளுக்கு என்ன கசக்கிறது, ஆகா தாராளமாக பண்ணி கொடுக்குறோன்னா அவள் பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக வரா. ஆனால் குமுதவல்லி என்ன பண்ணுறா, திருமங்கை மன்னன்கிட்ட, திருமங்கை மன்னன் நல்ல எண்ணங்கள்லாம் இருக்குது, நிறைய செய்யறதுலாம் இருக்குது, ஆனால் பக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த கலியனுக்கு. திருமங்கை மன்னன்றது அப்புறம் தான், இனிமே தான் இந்த ராஜா வாக்கினப்புறம் திருமங்கைன்ற ஊர். அது அந்த ஊருக்கு பேர் திருமங்கைன்னு பேர். அந்த அந்த இடத்துக்கு பிறகு அதனால தான் மங்கை மடம்னு இப்பயும் இருக்காங்க. மங்கை மடம் அந்த கோயிலுக்கு நாங்கள்லாம் போனோம். மங்கை மடம் நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு தான் குறையலூர் போனோம். அந்த 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 மங்கை மடம் அந்த ஏரியா தான் அள்ளிநாடு. அள்ளிநாடுக்கு ராஜாவாக்குறார். இப்போ அவர் வந்து திருமங்கை மன்னன் ஆயிடுறார். இந்த திருமங்கை மன்னன் ஆகிய கலியன் வந்து ஆசைப்படுறாரு, அவன் மேலே குமுதவல்லி மேலே ஆசைப்படுறாரு. உடனே அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு தயாராகிடுறா. குமுதவல்லியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுன்னு கேட்குறாரு. அவளும் சரின்றா. ஆனால் குமுதவல்லி என்ன பண்ணுறா, இவன் வந்து ராஜா நல்ல ராஜா தான், நல்ல எண்ணங்கள்லாம் நிறையா இருக்குது, ஆனால் கொஞ்சம் போடலை, கொஞ்சம் தெய்வ பக்தி இல்லை, கம்மியாக இருக்குது. இவரை தெய்வ பக்தி கொண்டு வரணுன்றதுக்காக என்ன பண்ணுறா, நீங்கள் வந்து தினம் 1000 பேருக்கு வைஷ்ணவர்களுக்கு சாதம் போடணும், 1000 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு சாப்பாடு போடணும். 1. 2வது ஸ்ரீரங்கம் கோயில் மதிச்சோரெல்லாம் இடிஞ்சு கிடக்கு, அந்த மதிச்சோரையெல்லாம் கட்டணும். ஸ்ரீரங்கம் கோயில் விமானத்தை மூடணும், விமானத்தை வந்து தங்க கூரை போடணும். இதெல்லாம் அவர் வைக்கிறா. இந்த நிபந்தனையெல்லாம் ஏற்றுக்கிறார் அவர். ஸ்ரீரங்கம் கோயிலை வந்து சீர் பண்ணுறதுக்கும் சீரமைக்கிறதுக்கும் தினம் 1008 பேருக்கு அன்னதானம் போடுறதுக்கும் ஒத்துக்கிறார். ஒத்துன உடனே அவளுக்கு கல்யாணம் ஆகிடுறது. இந்த கல்யாணம் ஆகிடுது. கல்யாணம் ஆகி 1008 பேருக்கு தினம் சாதம் போடணும்னா என்ன ஆகுது, கஜானா காலி ஆகிட்டே வருது. கொஞ்சம் கொஞ்சமாக கஜானா காலி ஆகிட்டே வந்தவொடனே என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கஜானா குறைஞ்சிட்டே வருது. மன்னனுக்கு திரை கட்டலை, மன்னனுக்கு திரையும் கட்டலை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடுது. ஆனாலும் அந்த 1008 பேருக்கு சாதம் போட்டு தான் வர தான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணுன்றதுக்காக அந்த ஸ்ரீரங்கம் கோயில் எல்லாம் செப்பரணும். என்ன பண்ணணும்னு பார்க்குறா, கஜானாவில் பணம் இல்லை. பணம் இல்லைன்ன உடனே அவருக்கு என்ன தோணுறதுன்னா, ரேஷனலிஸ்ட் மைண்டு, இருக்கிறவங்ககிட்ட இருந்து பிடிங்கி இல்லாதவங்க கொடுப்போம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறார், கல்யாண கோஷ்டியெல்லாம் வருது பாருங்க, அதையெல்லாம் வழிப்பறி பண்ணலாம். நைட்டில் மாறு வேஷம் போட்டு, ராஜான்னு தெரியாத திருட மாதிரி மாறு வேஷம் போட்டு வழிப்பறி பண்ணி
அந்த பணத்தை வச்சு நம்ம இந்த ஏழைகளுக்கு சாதம் போடுறதையும் போடலாம், உங்க கோவிலையும் கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதை பண்ணிட்டு இருக்கார். ஆக இந்த மாதிரி இது போயிட்டு இருக்கு. மீதி கதையை நாளைக்கு பார்ப்போம். என்ன 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும், நாளைக்கு சொல்றேன். நீங்க தேங்க்யூ. என்ன ஆயிருக்காருன்னா, அவருக்கு வந்து குமுதவல்லியை கல்யாணம் பண்ணிட்டார், கருவூலம் காலி ஆயிடுத்து, திருட ஆரம்பிச்சிட்டார். அது வரைக்கும் சொல்லி முடிச்சிட்டேன். தேங்க்யூ. எல்லாரும் நமஸ்காரம். நேற்றுக்கு வந்து கலியன் வந்து திருமங்கை மன்னன் வந்து காசுக்கு கஷ்டப்படுற வரைக்கும் பார்த்தோம். கல்யாணத்தை பண்ணிட்டு 1008 பேருக்கு சாதம் போடுறதுலையும், 1008 பேருக்கு வைஷ்ணவர்களுக்கு ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு சாதம் போடுறதுலையும், கோவில் சோருக்கு பதில் சோத்தையெல்லாம் எழுப்புறதுக்கும், இது ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சப்பரிடத்துக்கும் அவர்கிட்ட காசு இல்லை. கொஞ்சம் கஷ்டமாயிடுறது. இதில் இந்த 1008 பேருக்கு தினம் சாதம் போடுறதுன்றதே போயிடுது. சிற்றரசு தானே. உடனே ராஜா வந்து கப்பம் கேட்டு அனுப்புகிறான். ஆள் அனுப்பிட்டு ராஜா என்ன பண்ணுறான், அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த என்ன கப்பம் கட்டலன்னா தனக்கு மிஞ்சி போகிறான்ற அர்த்தம் தானே. கப்பம் கட்டலன்னா அவன் வந்து தன்னை மிஞ்சி போகிறான், தனக்கு மேலே போகிறான் அப்படின்னு ராஜா பேரரசை எதிர்க்கிறதுக்கு தயாரானதான் கப்பம் கட்ட மாட்டேன்னு சொல்லுவாங்க. கப்பம் கட்ட மாட்டேன்னு அவரை திருமங்கை மன்னனை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வர சொல்கிறான் அந்த சோழராஜா. உடனே கூட்டின்னு போகிறா, அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அரெஸ்ட் பண்ணலாம் முடியல, யாராலையும் பண்ண முடியல. அவர் என்ன எவ்வளோ பெரிய ஆள், அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அவரை அரெஸ்ட் பண்ண முடியல. உடனே இந்த எட்டிக்கிழமை என்ன பண்ணுறான், அரெஸ்ட் பண்ண முடியலன்னு அவனே போகிறான். அவனே போய் அங்கே போகிறதுக்கு படையெடுத்து வரும்போது, தஞ்சாவூர்லேருந்து சீராழி வரும்போது நடுவில் தங்குறான் ஒரு இடத்துல. தங்கும்போது அவனுக்கு கனவுல வந்து பெருமாள் சொல்கிறார், நீ வந்து அவன் வந்து உன்னுடைய சொத்தெல்லாம் கொண்டு போய் உனக்கு தர வேண்டிய பணத்தையெல்லாம் வேகவதி ஆற்றுல, காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் வேகவதி ஆறு இருக்குது, வேகவதி ஆற்றுல குழி தோண்டி புதைச்சி வச்சிருக்கான், எடுத்துக்கோ, நீ உனக்கு வேணுங்கிறத உன்னோட கப்பம் கட்ட வேண்டியதை எடுத்துக்கோன்னு சொல்கிறான். போயிடார். இவன் போய் எடுத்துகிட்டு வந்துடுறார். உடனே போய் அந்த ராஜா அங்கே போய் பார்க்குறான், காஞ்சிபுரம் வர்றது. காஞ்சிபுரம் வந்து பார்த்தா வேகவதி ஆற்றுல அவர் சொன்ன இடத்துல இருக்குது, புதையல் இருக்குது. புதையல் எடுத்துன்னு போயிடுறான் ராஜா. எடுத்துன்னு போனோடனே அப்புறம் தெரிஞ்சு போயிடுது, திருமங்கை மன்னனுக்கு ஏதோ சக்தி இருக்குது அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சுடுது. இவ்வளோ பெரிய காசு, அவருக்கு நினைக்காத அளவுக்கு புதையல். அதுவும் அந்த தங்க காசுகள்லாம் வந்து ரொம்ப ஒரு சோழனே இது வரைக்கும் சோழராஜா பார்த்துடாத அளவுக்கு ஒரு காசு. அவ்வளவு நல்லா இருக்குது, அவ்வளவு ரம்மியமாக இருக்கு இதெல்லாம். அதெல்லாம் பார்த்த உடனே என்ன பண்ணுறேன், எல்லாம் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுறார், கடைசியில் சோழராஜா வந்து ஐயோ வேண்டாம், எனக்கு இதை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, இந்த இது வந்து ஏதோ இது தெய்வ சக்தியோட கிடைக்கிறது, அதனால இதை மெதுவாக திருமங்கை மன்னன்கிட்டே சேர்த்துட்டு அவருடைய கைங்கிறதுக்கே வச்சுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. கொடுத்து அனுப்பிச்சு அவர்கிட்ட அந்த இவன் கொடுத்து அனுப்பிச்சிடுறான் அந்த சோழராஜா. கொடுத்த உடனே எட்டிக்கடம்பு கொடுத்து அனுப்பிச்ச உடனே திருமங்கை மன்னன் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த திருமங்கை எழுவார். திருமங்கை மன்னன் வந்து சரி சோழராஜா நம்மகிட்ட சண்டை போட்டு நம்மளை பிடிக்க முடியல, பயந்துட்டு அதனால காசெல்லாம் கொடுத்து கோயிலுக்கு சீர்படுறதுக்கு, கோயில் நம்ம செய்கிற கைங்கிறதுக்கு ஏதோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறான், சரி பண்ணிட்டு நல்லது தான், நம்மளுக்கிட்ட பயந்துட்டான், நம்மளை எதுக்க முடியல அப்படின்னு இவருக்கு தோணிடுறது. அவர் கொடுத்த காசையும் வாங்கிக்கிறார். அதையும் அங்கே என்ன செலவு பண்ணார், எவ்வளோ நாள் தான் வரும், ஒரு குறிப்பிட்ட காலம் வருது, மறுபடியும் பஞ்சமாயிடுது. அந்த நேரத்தில் இவருக்கு வந்து இவரோட இவரெல்லாம் வந்து இவருக்குன்னு ஒரு குரூப் வச்சுருந்தார். அந்த என்ன பண்ணுற திருடணும்னு ஆரம்பிக்கிறார். அடுத்தது சொன்னேன் இல்லையா, அடுத்தது என்ன பண்ணுறாரு, இருக்கிறவங்ககிட்ட பிடிங்கி இல்லாதவங்க கிட்ட கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு அந்த அந்த எண்ணம் வந்துடுது. இவருக்கு கீழே இருந்தவெல்லாம் இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தாளூதின்னு ஒருத்தம், ஊதினா காற்றுலேயே பறப்பானா தெரியாதான், நீர் மேல் நடப்பானா, தண்ணி மேல் நடக்கிறவன் ஒருத்தம், நிழல் ஒதுங்கின்னு ஒருத்தன், நிழல் ஒதுங்கின்றவன் இவரோட நிழலே ஒதுங்குவானோ, தோலா வழக்குன்னு ஒருத்தன், அவன் போய் ஒரு வம்பு எடுத்துருவானா, வம்பு எடுத்துக்கானா அந்த வம்பு தீராதான், அதையே வச்சு அவன் அரைச்சமாவே அரைச்சிட்டு அந்த வம்பையே வச்சுட்டு அதையே வச்சு காலம் ஓட்டு போனால் அதுக்குள்ளே இவர் நடக்க வேண்டிய காரியம் நடந்துருமோ, அது மாதிரிலாம் கொண்டு வரான். அது மாதிரியான நட்புகள்லாம் இவர் வச்சிருந்தார். நிழல் ஒதுங்கி நீர் மேல் நடப்பாரெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, நிழல் ஒதுங்கி அது மாதிரி ஆளெல்லாம் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான், இவரோட திருமங்கை அவரோட ஃப்ரெண்ட்ஸு, அவளை வச்சுருந்தா அவரோட கொள்ளையெல்லாம் அடிச்சிருந்தார். ஒரு நாள் என்ன பண்ணுறார், இவர் வந்து இந்த இதில் நாகப்பட்டினத்தில் ஒரு புத்த விகாரம் இருக்கு, அதில் புத்த சிலை ஒன்று தங்க சிலையே இருக்கு, அதை கொண்டு வந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு கூரைக்கு சரியாயிடும். மேற்கூரை ஸ்ரீரங்கம் கோயில், இன்னைக்கு ஸ்ரீரங்கம் கோயிலில் மேலே தங்கத்தாலான கூரை மேற்கூரை இருக்கு பாருங்க, அது வந்து இவர் பண்ணது திருமங்கை திருமங்கை அடிச்சு பண்ண, அது அவர் பண்ண அந்த கூரை, இது மேற்கூரை.
இந்த சுவரெல்லாம் கட்டினார் நிறைய, எல்லா பஞ்சோடும் கட்டினார். கடைசியில கொஞ்சம் ஏதோ ஒன்று ரெண்டு விட்டு போச்சு, அவரால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ராமானுஜர் வந்து சீர் பண்ணார், அதுவும் பிற்காலத்தில் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோ. அந்த இதை வந்து அந்த அந்த இதுக்கு அந்த ஒரு புத்தர் புத்தர் சிலை இருக்கு, அதை எடுத்துட்டு வந்தா இந்த மேற்கூரை எடுத்துடலாம் ஸ்ரீரங்கத்துக்கு என்ன பண்றார், ராத்திரியோட ராத்திரியா யார்கிட்டையும் சொல்லாத இவர் மட்டும் போய் அந்த இதை தூக்கிட்டு வர்றார். அந்த புத்தர் சிலையை இப்போ அடிச்சிடுறார். புத்தர் சிலைன்னா எவ்வளோ பெருசு, புத்தர் விகாரம் அது கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ வெயிட்டுக்கு, 2 சிமெண்ட் மூட்டை வெயிட்டுக்கு ஒரு புத்தரோட சிலைன்றது எப்படி இருக்கும், எவ்வளோ பெருசு இருக்கும். அதை தூக்கின்னு வந்துடுறார். அது தூக்கின்னு வர்றார், புதுகளை கட்டி தூக்கின்னு வர்றார். தூக்கின்னு வரும்போது இருட்டிடுறது. அன்றைக்கி ஒரு நாள் இவர் வந்து சாதாரண கிராமத்தாள் மாதிரி தானே வர்றாரு. இருட்டிடுறது. இருட்டின அப்புறம் இதுக்கு மேலே இங்கே போனால் சரியில்லைன்னு உடனே என்ன பண்ணுறாரு, திருக்கண்ணங்குடின்னு ஒரு ஊர், அங்கேருந்து வர வழியில் அந்த திருக்கண்ணங்குடி தான் நம்ம கேஷியர் மோகனோட இது, நம்ம குரூப்பில் இருக்க மோகனோட ஊர் அதுதான். அந்த ஊரில் கொண்டு என்ன பண்ணுறாரு, வயலில் அந்த கோயிலுக்கு பக்கத்தில், அந்த கோயிலுக்கு பக்கத்தில் நோண்டி வயலில் குழி தோண்டி அதில் புதைச்சிட்டு அந்த விக்கிரகத்தை புதைச்சிட்டு அங்கே இருக்க புளிய மரத்துக்கிட்ட சொல்கிறார். அவள்லாம் அந்த காலத்தில் அந்த ஞானங்கள்லாம் உண்டு. புளிய மரத்துக்கிட்ட இது ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ, இந்த விக்கிரகத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா என்னை எழுப்பு, எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறார். படுத்து பொழுது விடிஞ்சு எழுந்து போகலாம் அப்படின்ட்டு படுத்துட்டு இருக்காரு. அந்த புளிய மரத்துக்கு படுத்துன்னு தூங்கிட்டு இருக்காரு கோயில் வாசலில். தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் அந்த விடிய பொழுது ராத்திரி தூங்கிடுவார். விடிய காத்தா 4 மணிக்கெல்லாம் அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் உழறதுக்கு ஏற எடுத்துட்டு வந்துடுவான். அவன் வந்து உழ வரான உடனே இந்த புளிய மரம் என்ன பண்ணும், ஒரு குலுங்கி இலையெல்லாம் மேலே இவர் மேலே திருவங்கை மண் மேலே உதிர்த்து எழுப்பி விடும். எழுந்த உடனே பார்ப்பா உழத்துக்கு வந்துருப்பான். அடடா இவனை நிறுத்துருமே, இல்லைன்னா இவன் இந்த புத்தரோட சிலையை பார்த்துட்டு இது என் மனையில இருந்தது எந்தன்னு ஆரம்பிச்சான்னா கஷ்டமாயிடுவேன், இவனை உழத்தை நிறுத்தணும்னு அவன் கூட பல்லுக்கு போறாரு. இவருக்கு தான் வந்து தீரா வழக்கு ஆளெல்லாம் இருக்காளே, தீரா வம்புழக்கிறதுக்குன்னு ஆள் இருக்காள் ஒரு ஃப்ரெண்டோட குரூப்பில் போய் அவங்ககிட்ட போய் இது ஏன் இடம், இந்த இடத்த நீ அழகு, இந்த இடத்த நீ விடக்கூடாது, இது ஏன் இடம்னு கரெக்டாக பண்ணுறாரு. ஏற பிடுங்குறாரு, அவரை துரத்தி விடுறாரு, பிரச்சனையாகுது. அவன் என்ன பண்ணுறான், உடனே பொழுது முடிஞ்ச உடனே ஊரை கூட்டுறான். இப்போலாம் ஊர் சபையை சொல்கிறது தான், ஊர் சபையை கூட்டுறான். ஊர் சபை கூடுறது கூட்ட உடனே எங்கே உன்னோட இடன்றதுக்கு என்ன அத்தாரிட்டி என்னன்னு கேட்குறேன். கேட்கும்போது இவர் என்ன சொல்கிறார், இந்த அத்தாரிட்டி எல்லாமே இருக்குது, எல்லாம் ஸ்ரீரங்கத்தில் இருக்குது, எனக்கு ஒரு நாள் டைம் பண்ணும், ஸ்ரீரங்கத்தில் போய் எங்கள் வீட்டில் இருந்து நான் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன், அது வரைக்கும் இந்த நிலத்தை யாரும் நானும் உழையில அவனும் விடக்கூடாது, யாரும் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். சொன்ன உடனே சரின்னு ஒத்துக்கிறார். இவர் ஒத்துட்டு என்ன பண்ணுறார், கிராம சபை ஒத்துக்கிறது. அந்த உழவன் தலையில் அடிச்சுட்டு போகிறான். இவ்வளோ நாள் இல்லாத இப்போ எங்கேருந்தோ வந்து முடிச்சாருன்ட்டு போன உடனே இவர் என்ன பண்ணுறார், அந்த வழக்கு வந்து ஒரு நாளைக்கு தள்ளி போட்டப்போ போய் எங்கள் ஊரில் கடத்தில் தண்ணி அடிச்சிருப்பா லேடிஸு. அவங்ககிட்ட போய் குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்பா. ஐயோ இவன் வில்லங்கம் பாட்டி, அவளுக்கு தெரியும் இல்லையா, ஊருக்காரன் எவ்வளோ காலமாக அந்த இடத்த ஆந்துருக்கா, இவன் எனக்கு புதுசாக வந்து திடீர்னு அந்த இடம் தந்துன்றது என்ன பண்ணுறா, இவன் ஒரு வில்லங்க பாட்டி, இவனுக்கு தண்ணி கொடுக்கூடாது, தண்ணி கொடுக்காத ஓடி போயிடுறான், படுத்த இடத்துக்கு போயிடுறான். போன உடனே இவருக்கு கோபம் வந்துடுது. கோபம் வந்து இந்த ஊரில் தண்ணியே நீங்கள் எனக்கு தண்ணி கொடுக்க மாட்டேட்டீங்கல்ல, இந்த ஊரில் தண்ணியே சுரக்காது போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். போய் கையில் கொஞ்சம் ஏதோ சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கார். அது வந்து ஒரு மகிழ மரம் இருக்கும். அந்த மகிழ மரம் என்ன பண்ணும், இங்கே உட்காந்து சாப்பிடுன்னு கூப்பிடும் இவரை. அவளுக்கு அந்த நயன பாஷை எல்லாம் தெரியும், சாதாரணமாக அந்த காலத்தில் அதெல்லாம் தெரிஞ்சுது. அந்த மகிழ மரத்துக்கு உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இவர் வர வந்துட்டு மறுநாள் என்ன பண்ணுறார், இந்த வழக்கு வரைக்கும் இல்லையா, நைட் ஆறுது. நைட் ஆன உடனே தப்பிச்சது தம்பரா முடியான்ட்டு புத்த சிலையை தூக்கி மடி இடுப்பில் கட்டு போயிட. இன்னைக்கும் அந்த வழக்கு தெரியல. மறுநாள் இன்னைக்கும் அங்கே அந்த ஊரில் என்னென்ன தோலா வழக்கு தான் தீராத வழக்கு இன்னும் இருக்கும். அது அங்கே அதுதான் அந்த ஊருக்கு ஒரு பழமொழியே உண்டு, உறங்கா புலி காயா மகிழ். அந்த மகிழ் மரத்தை வந்து சாப்பிட்றதுக்கு எதை கொடுத்ததுனால என்றைக்குமே நீ வந்து உன்னோட நீ காஞ்சி போகவே மாட்டேன், என்றைக்குமே நீ பசுமையாகவே இருப்ப அப்படின்னு அதுக்கு இது கொடுக்குறாரு. திருமதி அவர் வாழ்த்துறார். அதான் உறங்கா புளிய மரம் உறங்காத அவர் காப்பாற்றுதால் அந்த அதுக்கு நன்றி தெரிவிக்கிற வகையில் உனக்கு உறக்கன்றதே இனிமேல் இருக்காது, நீ எப்பயுமே முடிச்சுட்டு நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்ற. உறங்கா புலி அதான். காயா மகிழ் வந்து அந்த மகள் இன்னைக்குமே காய்ச்சி போகாதுன்றது. அடுத்தது ஊரா கிணறு. இந்த ஊர்ல எந்த கிணத்துலையும் தண்ணி ஊறாதுன்னு சாப்பிட கொடுத்துருக்காருல்ல, அது ஊரா கிணறு. தோலா வழக்கு இன்னைக்கும் அவரோட அந்த வழக்கு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கான். அதை சொல்லுவா 5 இது சொல்லுவா. திருக்கண்ணங்குடியில் நடந்து இந்த 4 இது உறங்கா புலி, காயா மகிழ், தோலா வழக்கு, ஊரா கிணறு, இது 4. 5வது திருக்கண்ணங்குடின்ற ஊர்ல இது நடக்கும்
அப்படின்றத அந்த இடத்துல சொல்லுவார். அதை சாப்பிட்டு கொடுத்து போயிட்டாரு. இன்னைக்கு அந்த ஊருக்கு போனீங்கன்னா அதை சொல்லுவாங்க. மோகனுக்கு தெரியும், மோகனுக்கு அது நல்லாவே தெரியும். அதை போயிட்டு அப்புறம் நான் திரும்ப எடுத்துன்னு போயிடுறாரு அந்த இதை. ஒரு தடவை நானும் போறப்ப அந்த அங்கே போய் உட்காந்துட்டு மோகனுக்கே ஃபோன் பண்ணோம் நாங்கள். ஊர் தாமோதர பெருமாள் கோயில் வாசல் நாங்கள் இருக்கோம். மோகன் அப்படியே அசந்து போயிட்டாரு. அது மாதிரி இடத்துக்கு ஒரு தடவை நானும் போயிருக்கோம் அந்த ஊருக்கு நிறைய. அதை சொல்ல வந்தேன். இப்போ இவர் எடுத்து வர அந்த புத்த சிலை எடுத்துட்டு வந்து அதை காய்ச்சி வடித்து அதை வந்து தகடா மாற்றி அந்த ஸ்ரீரங்கம் கோயில் ராஜ இது விமானம் இருக்கு இல்லையா, விமானத்துக்கு தங்க கோட்டிங் கொடுக்குறேன், தங்க கவசம் போடுறேன். இதை வச்சுட்டு அதை நடத்த. இப்போ நாளைக்கு வந்து இவரை எப்படி ஆட்கொள்றார் பெருமாள்ன்றதை பற்றி நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ. எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு வந்து அவரை எப்படி பெருமாள் ஆட்கொண்டான்றதை பார்ப்போம். இவர் வந்து என்ன பண்ணார், இந்த இவரோட படை இவரோட சின்ன அந்த குரூப்புக்கு எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் எவ்வளவுதான் சம்பாதிச்சு வந்தாலும் இவர் 1008 பேருக்கு தரம் சாதம் போட்டு ஸ்ரீரங்கம் கோயிலையும் சப்பரம்னா எப்படி முடியும்? முடியாது இல்லையா? அதுதான் அவர்கிட்ட இருக்க காசு எவ்வளவு அவர் கொடுத்தாலும் எல்லாம் காலி ஆகிடுறது, இந்த செலவுல போயிடுறது. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்து ஸ்ரீரங்கம் வந்து எப்படின்னா, ஸ்ரீரங்கம்னா கோயிலுக்குள்ள ஊர், ஞாபகம் வச்சுங்க. ஸ்ரீரங்கம் கடைசி பல் சோறு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்துருக்கும். அதுதான் கடைசி பல் சோறு. ஊருக்குள்ள இந்த பக்கம் கொள்ளையிடம், அந்த பக்கம் காவிரி வரைக்கும் மல் சோறு உண்டு. இந்த பக்கம் மாவட்டம் வரைக்கும் இருந்தது மல் சோறு. அதுக்குள்ளதான் ஊரு. 4வது இடத்துல அதெல்லாம் அப்படி போயிடுச்சுன்னு வச்சுங்க. அது சொல்றேன், அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஊர் அது. அதுக்கு மல் சோறு கட்டுறதுன்னா எங்கே போகும்? இவரால் முடியாது இல்லையா? இவர் என்ன பண்றார், ரெகுலரா இவரோட ஊர்ல அல்லிநாடுல ஒரு திருமண கொல்லைன்னு ஒரு இடம் இருக்கு. இன்னைக்கு வேதராஜபுரம்னு பேர் இருக்கு. நானும் ரங்கநாதனா அந்த இடத்த நின்று கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு சேவிச்சுட்டு வந்தோம். அந்த இடத்துலதான் இந்த திருட்டு வருஷம் நடக்கும். இந்த கொள்ளையடிக்கிறது திருமங்கையாழ்வார் வந்து இவரை கொள்ளையடிச்சுன்னு போறது இப்ப இன்னைக்கும் அங்க நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துலதான் வேடுபரி உற்சவம் பேர் இருக்கு. இன்னைக்கும் அங்க நடக்கிறது. அந்த இடத்துல என்ன பண்றாரு, இவர் காத்துட்டு இருக்காரு எல்லாரையும் அடிச்சு கொள்றதுக்கு. அடிச்சு அவங்ககிட்ட இப்ப இருக்கிற கல்யாணம் பண்ணிட்டு போற கோஷ்டி எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்ககிட்ட எல்லாம் பணம் கொஞ்சம் நிறைய இருக்கும், நிறைய காசு இருக்கும், நிறைய இது வச்சு பாவா லெவலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அதை பிடுங்கிறது. அதனால கல்யாண கோஷ்டினா நகையெல்லாம் கிடைக்கும் இல்லையா, அதை மனசுல வச்சுட்டு அதை போய் அடிச்சு பிடுங்கிறதுக்கு போயிட்டார். இதை பார்த்தார் பெருமாள். ஐயோ இவன் இது வரைக்கும் சம்பாதிச்சு குடிச்சா சம்பாதிச்சு ஏதோ பண்ணிட்டு இருந்தான், அது வேற. ஆனா இப்ப திருடுன்றது போகும்போது வந்து இது சரியில்லை, இதை நம்ம லோ பண்ணக்கூடாது, இவனை தடுத்து இனிமே இவனை சரி பண்ணிடணும் அப்படின்னு பெருமாள் மனசுல திருவுள்ள தோன்றது. தோன்ற உடனே பெருமாளும் மகாலட்சுமியுமே ஒரு கல்யாண கோலத்துல அங்க வர, நாராயணனும் மகாலட்சுமியும் கல்யாண கோலத்துல அந்த இடத்துல வர. வேதராஜபுரம் பேர் அந்த இடத்துக்கு பேரு, திருமண கொல்லை அந்த இடத்துக்கு பேர் திருமண கொல்லை. இப்ப அந்த இடத்துக்கு பேர் வேதராஜபுரம் இருக்கு. இன்னைக்கு அந்த இடத்துல வேடுபெரிய உற்சவம் நடக்குது. இதை ஞாபகமா இதோட அடையாளமா தான் அந்த வேடுபெரிய உற்சவம் நடக்குது. இவர் பெருமாள் வர நிறைய கல்யாண வடையோட வராரா, இவர் திரும்ப மண் ஒழிச்சுட்டாரு. பார்த்துறாரு, ஆஹா பெரிய இது வருது, இன்னைக்கு நல்ல வேட்டை தான் நம்மளுக்கு, நிறைய ஜுவல்லாம் இருக்கு, பெரிய பணக்கார குடும்பம் இருக்கு, உடம்பு பூரா நகைகளை போட்டுட்டு இருக்காரு அந்த அரசன் அந்த வர கல்யாண புள்ள. இன்னைக்கு நம்மளுக்கு சரியான வேட்டை தான்ட்டு போய் வழியில போய் மறைச்சிடுறாரு. பெருமாளை நாராயணனை மறைச்சு அங்க போற எல்லாத்தையும் கைட்டு வச்சுட்டு போட்டார். அதுக்கு என்ன எடுத்துக்கோ, எது எல்லாம் என்கிட்ட இருந்தாலும் ஒண்ணுதான், உங்ககிட்ட இருந்தாலும் ஒண்ணுதான்றாரு பெருமாள். கொடுத்துட்டு எல்லாத்தையும் கைட்டி கொண்டுறார். எல்லாத்தையும் கயிட்டுறேன், கைட்டி பூரா அந்த ஒரு மரத்துல ஒரு துணியில போட்டுறேன். போட்டுட்டு பெருமாள் கிட்ட வந்து கேட்கிறார், மகாலட்சுமி திருமங்கலத்தை எடுக்கிறார். திருமங்கலத்தை மட்டும் எடுக்க வேண்டாம், அவரையும் இவரே திருமங்கை மன்னனே சொல்லிடுறேன், திருமங்கை வேற திருமங்கல்ல வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். மற்றபடி இப்படி குனிஞ்சு பார்க்குறாரு. இந்த ராஜாவோட காலில் பெட்டி இருக்கும், அந்த மாப்பிள்ளையோட காலில் இந்த மெட்டியை கயிட்டுருவார். மெட்டியை கைட்டு பார்ப்பா, கயிட்ட முடியாது. மெட்டி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். மெட்டியை என்னால் கைட்ட முடியல, பாக்கி கைட்டு கொண்டுவார், கைட்ட முடியாது. உடனே என்ன பண்ணுவார், திருமங்கை அவர் போட்டு கைட்டு பார்ப்பார், கைட்ட முடியாது. பல்லால கடிச்சு இழுப்பார். பல்லால கடிச்சு இழுக்கும் போதே பெருமாளோட ஸ்பரிசம் ஏற்படுறது இல்லையா, வாய் எச்சில் பெருமாளோட காலில் படுறது இல்லையா, பட்ட உடனே இவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி பண்ணும், ஒரு ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும். இருந்தாலும் வெளியில் கிடைக்காது, பிடிங்கி பார்ப்பா, நீ என்னமோ மந்திரம் பண்ணுற, அதனால தான் அது வரல,
சரி போட்ட கொடு, அதை நீயே போட்டுக்கோ, எனக்கு அது வேண்டாம், அதை எடுக்க முடியல, அதெல்லாம் கேட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூட்டையை தூக்குவார். மூட்டையை தூக்க முடியாது, மூட்டை சரியான வெயிட்டா இருக்கும். அப்பதான் திருமங்கையம்மனுக்கு ஒரு சந்தேகம் வரும், நீ என்ன பண்ற, நீ ஏதோ வைத்தியம் பண்ணுறது, மாய மந்திரம் போடுறியா, இந்த மூட்டையை தூக்க முடியாத அப்படின்னு சொல்ற கேட்கிறாரு பெருமாள்கிட்ட. கேட்கும்போது பெருமாள், ஆமா இந்த மூட்டையை ஒரு நாள் தூக்க முடியாது, நான் சொல்ற மந்திரத்தை சொல்லி அந்த மூட்டையை தூக்க முடியாது அப்படின்வார். என்ன மந்திரம் அதுவா, அந்த கிட்ட கூப்பிட்டு ஓம் நமோ நாராயணன்ற கர்ண மந்திரத்தை காதில் ஓதுறாரு இவர்கிட்ட பெருமாள்கிட்ட. அதுதான் பெருமாளுக்கு வந்து திருமண ஆச்சாரியர் வந்து பெருமாள் தான். பெருமாள் தான் முதல்ல அவருக்கு அந்த இதை கொடுத்தவர், ஆச்சாரிய சித்தி. ஓம் நமோ நாராயணன்ற வார்த்தையை பெருமாள் வாயால இவர் காதால கேட்ட உடனே இவர் காதால கேட்ட அந்த சத்தம் உள்ள போறது இல்லையா, உள்ள போன உடனே இவர் நெஞ்செல்லாம் அந்த இருந்த குடி கொண்டு இருந்த அந்த அழுக்கெல்லாம் போயிட்டான். உடனே இவருக்கு வந்து ஒரு ஆஹா இது யாரு நீ அப்படின்னு உடனே காலை பிடிச்சிட்டு காலை பிடிச்சிட்டு, எனக்கு இது தெரியல, என் உடம்புல மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணது நீ யாருன்றது எனக்கு இப்போ எனக்கு சொல்லியே ஆகணும், சொல்லாத நான் உன்னை இங்கேருந்து போக விட மாட்டேன் அப்படின்னு காலை பிடிச்சி விடுறேன். பிடிச்ச உடனே பெருமாள் வந்து நாராயணன் மகாவிஷ்ணு மகாலட்சுமிமா காட்சி தந்து, நீ இருந்து இந்த உலகத்துல நிறைய வைஷ்ணவத்தை படிப்பிட்டு அப்புறமா பிற்காலத்துல எங்ககிட்ட வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். அந்த மாதிரி போன அப்புறம் இவர் என்ன பண்ணிடுறாரு, அதோட அங்கேயே எல்லாத்தையும் அந்த அரசர் பதவியே விட்டுருறாரு. அங்கேயே அந்த வேதராஜபுரத்துல அந்த வேடுபரி உற்சவம் நடந்து முடிஞ்ச உடனே பெருமாள் காட்சி கொடுத்த உடனே எல்லாத்தையும் விட்டுருவார். எல்லாத்தையும் விட்டு அப்படியே கோயில பாட்டு போய் முதல் பாட்டு வாடினேன் வாடி வதங்கினேன்னு ஒரு பாட்டு, அவரோட பாட்டு, அது முதல் பாட்டு அந்த இதுல வரும். வாடினேன் வாடினேன் மனதால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தன்னோடும் இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியை சுவையென கருதி ஓடினேன் உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம் அப்படின்ற அந்த முதல் பாட்டை அவர் எழுதினது. அந்த பாட்டை பாடிட்டே போயிடுறாரு. அவ்வளவுதான். அதோட கோயிலா போக ஆரம்பிச்சிடுறாரு. இவர் வந்து போயிருக்கிறது வந்து பாருங்க 87 திவ்ய 108 திவ்ய 87 திவ்ய தரிசனம் பண்ணிருக்காரு. வடக்க இருக்கிற எல்லாருக்கும் போயிருக்காரு. அந்த காலத்திலேயே சாலகிராமத்துக்கு போயிருக்காரு, நேபாளுக்கு போயிருக்காரு, பத்ரிநாத் போயிருக்காரு. இவர் வந்து கால் வைக்காத இடம் எல்லாம் நாத்துல வந்து எல்லா திவ்ய தேசங்களுக்கும் போயிருக்காரு. இவர் நான் நாத்துல வந்து நிறைய இது பண்ணியிருக்காரு. அது மாதிரி பண்ணிட்டு வர. இது இந்த குமுதவல்லி நாச்சியாரும் இவரோட இதை பார்த்துட்டு இவர் மாறிட்டார், மனசு மாறிடுச்சுன்னா அவளுக்கும் திருப்தி ஆயிடுது. அவளும் ஒரு மாதிரி பெருமாளோட இது தொண்டராகி அவரும் அவருடைய காலத்தை ஓட்டிட்டு இருக்கார். இந்த நமோ நாராயணன்ற அந்த பேர் இவர் அவ்வளவு மாற்றி. இவர் வந்து நாராயண ஜீவிதத்துல நம்மாழ்வாருக்கு அடுத்தது அதிகமா பாடுறது இவர் 1253 பாட்டு வருது. இருக்கிறதுலே கம்மியா பாடியது திருப்பாடாழ்வார் 10 பாட்டு. அதுக்கு அடுத்தது வந்து கண்ணழி திருத்தாம்பு மதுரை 11 பாட்டு. அதை நான் அப்புறம் சொல்றேன் இன்னொரு நாள். இது வந்து உங்களுக்கு 1253 பாட்டு பாடியிருக்காரு. நம்மளுக்கு அடுத்தபடியா இந்த பாட்டு இவர் தான் அதிகமாக பாடியிருக்கார். 87 திவ்ய தேசங்களுக்கு நேராக போய் இவர் சேர்த்திருக்கார். அந்த மங்களாசாசனம் பண்ணிருக்காங்க. அது இல்லை, மங்களாசாசனம் பண்ணுறதுன்னா அந்த கோயிலை போட்டு அந்த பெருமாளை பற்றி ஒரு பாட்டு பாடுது. ஒரு பாட்டோ 5 பாட்டோ 10 பாட்டோ எத்தனை பாட்டோ அந்த பெருமாளை பற்றி பாடிட்டு அது ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். அது வந்து திவ்ய தேசத்தில் வரும். அது மாதிரி 87 கோயில்களுக்கு போய் அப்போ பண்ணிருக்காங்க அந்த காலத்திலேயே. கடைசியில் வந்து திருக்குறங்குடியில் ஒரு இடத்துல ஒரு வயலுக்கு நடுவில் ஒரு குடிசா கட்டி இருந்துட்டு அங்கே பரம பதிச்சாருன்னு ஒரு இது. அந்த இடத்துக்கு நானும் ரங்கநாதனும் போயிட்டு வந்தோம். நானும் ரங்கநாதனும் திருக்குறங்குடி போனப்ப அந்த திருமங்கை ஆழ்வாரோட அந்த இது இருக்கு இல்லையா, அவர் முக்தி அடைஞ்ச இடம், அந்த இடத்த போய் சேவிச்சுட்டு வந்தோம். இவர் நிறைய பண்ணியிருக்காரு. இவர் மாதிரி தேவாலயே கிடையாது. இவர் வந்து ஸ்ரீரங்கம் மட்டும் இல்லை, கும்பகோணம் கும்பகோணம் சாரங்கபாணி கோயிலில் வந்து தேர் வர்றது பார்த்தீங்களா, அந்த தேர் வந்து திருமங்கை மன்னன் செஞ்சு கொடுத்ததுதான். இன்னைக்கு இருக்கிற தேர் கூட அதுதான். அதோட மேலே சில சேஞ்சஸ்லாம் இவங்க பண்ணியிருப்பாங்க, ஏதாவது போனது வந்து ரிப்பேர்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்படியே அந்த தேரை அமைச்சு கொடுத்தது வந்து திருமங்கை மன்னன் தான் கும்பகோணத்துக்கு. அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா நெற்களஞ்சியம் நான் ரங்கநாதன் பார்த்தோம். எவ்வளோ பெரிய தொம்பகோடு நெற்களஞ்சியம், எவ்வளோ பெரிய நெற்களஞ்சியம் எடுத்தாங்க. 3 நெற்களஞ்சியம் அது கட்டுறதே எவ்வளோ பெரிய, கிட்டத்தட்ட ஒரு 100 அடி டயாவுக்கு, 100 அடி டயாவுக்கு ரவுண்டாக ஒரு 3 பெரிய இது கட்டிட்டார். அதாவது இப்போ சாப்பாடு இது உக்குரானார கோவிலில் அது நெற்களஞ்சியம் கட்டினார். 7 சுற்றுச்சுவரையும் கட்டினார். அதில் கொஞ்சம் கட்ட முடியல.
அதுக்கப்புறம் வந்து கொள்ளிடக்கரையில் வந்து படித்துறையெல்லாம் அமைச்சு கொடுத்தார். எதுக்குன்னா ராஜா இல்லையா, ஈமக்காரியங்கள் செய்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கு. அதனால இப்போ இந்த பக்கத்தில் இப்போ அம்மா மண்டபத்திலையும் அந்த பக்கத்தில் கொள்ளிட கரையிலையும் வடக்கு கொள்ளிடத்து கரையிலையும் தெற்க அம்மா மண்டபத்திலையும் படித்துறையெல்லாம் அமைச்சு அந்த ஈமக்காரியங்கள்லாம் செய்யறதுக்கு தனியாக ஒரு இடத்தையே அமைச்சு கொடுத்து ஜனங்களுக்கு அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸ்ரீரங்கம் மாளிகைக்கு வந்து அந்த பெருமாளுக்கு நேராக தங்க விமானம் அமைச்சது திருமங்கை ஆழ்வார் தான். அது பார்த்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 5வது சுற்றுல பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் முத்தரசங்குருடுன்னு ஒரு இடம் இருக்கும். அது யாரோ போய் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. முத்தரசங்குருடு 1000 கால் மண்டபம். அந்த மண்டபத்தில் என்னென்னா அதில் உள்ளே போனீங்கன்னா கண்டு தெரியாது. கண்டு தெரியாதுன்னா என்னென்னா உங்களால் வெளியில் வர முடியாது. இப்போ எல்லாம் ஏரோ மார்க்கெலாம் போட்டுக்கிட்டு காமிச்சு எதை பண்ணி விட்டுருக்காங்க வர மாதிரி. இப்போ மேலே எல்லாம் வேற இடிஞ்சு போச்சு போட்டு கொஞ்சம் வெளிச்சம் வருது உள்ள. முன்னாடி அங்கே வெளிச்சமே வராது உள்ள. 100 இது அது மாதிரி அந்த 100 1000 காலில் அங்கே எப்படி இப்படி சுற்றி சுற்றி வளைச்சி கொண்டு போய் உள்ளே விட்டுருவா. அந்த 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 முத்தரசங்களுடைய அந்த இதை கட்டினதே வருதா. அதே மாதிரி ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ள மேட்டழகி சிங்கர் ஸ்ரீரங்கம் கோயில் மேட்டழகி படியேறி போய் மேலே சேர்த்தோம். மேட்டழகி சிங்கர் தான் கம்பருடைய இதை ஆமோதிச்சது. கம்பருடைய ராமாயணத்தை வந்து ஆமோதிச்சது. கம்பர் அங்கே தான் அவரோட இது ராமாயணம் அரங்கேற்றப்ப அந்த மேட்டழகி சிங்கர் வந்து சிரிச்சாராம். அவர் நல்லா இருக்குன்றது சொன்னாராம். நல்லா இருக்குன்னு ஊன்னு இது பண்ணி கேட்டாராம். அந்த மேட்டழகி சிங்கர் அமைச்சது வந்து திருமங்கை ஆழ்வார் தான். அதே மாதிரி நிறைய அந்த கிளிமண்டபம் வந்து கிளிமண்டபத்தை விரிவுபடுத்தின கிளிசோழன் கட்ட மண்டபம் வந்து பாடிச்சு போச்சு. அதை விரிவுபடுத்தினவர் இவர் தான். அது மாதிரி நிறைய இடத்துக்கு ஒரு பத்ரி காலகிராமம் மதுரை அகோபிலம் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். அகோபிலத்துக்கு போயிருக்கேன். அகோபிலம் 10 பாட்டு பாடிருக்கேன். அகோபிலத்தை பற்றி அந்த பாட்டை நான் சொல்கிறேன். வரும் நம்ம அடுத்து இவரோட இது இது சொல்கிறோம் இல்லையா, இவர் பாடின பாடல்களில் சிலது இருக்குது, எல்லாம் இல்லை. இவர் பாடின 1000 பாட்டு நம்ம பார்க்க முடியாது. இவர் பாடியதில் சில பாடல்கள் வந்து இதில் இருக்குது, நம்ம ராத்துப்பட பாசனத்தில் இருக்குது, வித்தியார சொந்தானத்தில். அந்த பாடல்கள் வரைக்கும் இப்போ பார்க்க போகிறோம் நாளையிலேருந்து. தேங்க்யூ. இந்த இவரோட கதை தான் கொஞ்சம் பெரிய கதை, 2-3 எபிசோட் ஆகிடுது. தேங்க்யூ. இருந்தாலும் இதை இப்படி சொன்னால் தான் சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது. தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம்.